கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலி தூய ஜென்மராக்கினி அன்னைக்கு விழா எடுத்து நவநாட்களை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த நவநாட்கள் என்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். குருக்களோ அருட்சகோதரிகளோ ஆண்டு தியானம் என்று அவர்களுக்கென்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த தியான நாட்கள் இருக்கிறது. பொது நிலையினராக இருக்கக்கூடிய நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப்படுவதில்லை. நாம விரும்பி ஏதாவது ஒரு தியான இல்லத்திற்கு சென்று அந்த தியானங்களிலே பங்கெடுத்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்படி நம்முடைய ஆலயங்களிலே, நம்முடைய பங்குகளிலே அந்த பாதுகாவலர் அல்லது பாதுகாவலியினுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது அந்த 9 நாட்கள் நவநாள் நாம் எடுத்து சிறப்பிக்கிறோமே, அது நமக்கு ஒரு தியான நாட்கள். நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட வாழ்வை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கும் நம்முடைய பாதையை சரி செய்து சரியான நேர்மையான பாதையிலே நடப்பதற்கும் ஒரு உதவியாக கொடுக்கப்பட்ட நாட்கள்தான் இந்த நவநாட்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகம் அருமையானது ஒரு வாசகம். திருவருகை காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த திருவருகை காலத்திலே முதல் ஞாயிறு நம்பிக்கையின் ஞாயிறாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி எசையா இறைவாக்கின் வழியாக ஒரு நம்பிக்கையின் செய்தி கொடுக்கப்பட்டது. அனைவருக்குமான மீட்பு அமைதியை அருளக்கூடியவர் வழியாக கிடைக்கப் பெறும். அவர் வழியாகவே உங்களுக்கு வாழ்வு, உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு மீட்பு, உங்களுக்கு அமைதி என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை எசையா சொல்லுகிறார். அந்த கதவு நிலையில் பார்த்தோன்னா, பீஸ் பை வித் யூ, உங்களுடன் அமைதி இருப்பதாக. அமைதி எங்கே இருக்கும்? கண்டிப்பாக இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் எங்கெங்கோ தேடி அலைகிறோம். இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், எங்கும் அமைதி இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அமைதி என்பது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவரே அமைதியின் அரசர். பீஸ் பை வித் யூ, உங்களுடன் அமைதி இருப்பதாக என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்பதின் அடையாளம்தான், வேறு ஒரு சொல்லாடல் தான் அமைதி உங்களுடன் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அமைதியின் அரசரை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு வேளைதான் இந்த திருவரை காலம். அந்த அமைதியின் அரசரை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படி அவரை எதிர்கொள்வதற்கு நம்மை தயாரித்து கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கிறது. அதிலும் அன்னை மரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவையும் நாம் சேர்த்தே கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளும் மற்ற யூதர்களைப் போல இதோ மெஸ்ஸியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு சராசரி பெண்மணிதான். ஆனால் அவள் வழியாகத்தான் அந்த மீட்பர் இந்த உலகத்திலே பிறப்பார் என்பதை அவள் அறியாதவளாக இருந்தாள். இருந்தாலும் இறைவன் அவளை தெரிந்து கொண்டார். அவள் வழியாக மீட்பர் பிறப்பார் என்ற ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. எனவே அந்த மீட்பரை பெற்றெடுப்பதற்கான ஒரு முன்சலுகையாக அவளுக்கு அருளப்பட்டதுதான் இந்த அமல உற்பவம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான இறை வார்த்தை, அந்த நம்பிக்கை. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாமே அழிவுறும், அழிவுற்றாலும் நம்பிக்கையோடு இருந்தால் அது தளிர்விடும் என்ற ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. யோபு புத்தகம் அதிகாரம் 14 இறைவசனம் 7-9 நாம் வாசிக்கிறோம். மரத்திற்காவது நம்பிக்கை உண்டு, அது தரிக்கப்பட்டால்
மீண்டும் துளிர்க்கும், அதன் குருத்துகள் விடாது துளிர்க்கும். அதன் வேர் மண்ணில் பழமை அடைந்தாலும், அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனாலும், தண்ணீர் மனம் பட்டதும் அது துளிர்க்கும், இளம் செடி போல் கிளைகள் விடும். எப்பொழுது? அந்த நம்பிக்கை. நம்முடைய வாழ்விலே பல சோதனைகள் வரலாம், பல நெருக்கடிகள் வரலாம். ஆனால் நம்பிக்கையோடு நாம் இருக்கிற பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு நிலையிலும் அங்கே புதிய தளிர் ஒன்று தோன்றும். அந்த புதிய தளிர் தான் இயேசு என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டியது. அன்புக்குரியவர்களே, இது எசேவின் மகன் தாவீதை குறித்தாலும் அவர் வழிமரபிலே வந்த இயேசுவையும் சுட்டிக்காட்டக்கூடிய இறைவாக்காக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மற்றொரு செய்தியும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவி தளிராகிய கிறிஸ்துவின் மேல் தங்குவதால் அவர் சாலமோனைப் போல் ஞானத்திலும் மெய் உணர்விலும் சிறந்து விளங்குவார். தாவீதைப் போல் ஆலோசனையிலும் வல்லமையிலும் நிறைந்திருப்பார். மோயிசன், யாக்கோபு, ஆபிரகாம் போன்று அறிவிலும் ஆண்டவரை பற்றிய அச்சத்திலும் தழைத்திருப்பார் என்று இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. இவ்வாறு குல முன்னோர்கள் குணமனைத்தும் இயேசுவிலே குடிகொள்ளும். இயேசுவிலே குடிகொண்டால், இயேசுவிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரிலும் அதே குணங்கள் குடிகொள்ளும் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று பார்த்தால், ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கியது. எனவே இது எல்லாம் நிறைவேறியது. நம்முடைய திருமுழுக்கிலும் அதே ஆவியானவர், ஆண்டவர் இயேசுவை ஆட்கொண்ட ஆவியானவர் நம்மிலும் பொழியப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய குணநலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 49-53 பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்கு வழங்கும் நீதி, வல்லமை மிக்கவர் அரும்பெரும் செயல் பல புரியும் நீதி, நெஞ்சிலே செருக்குற்றவைகளை சிதறடிக்கும் நீதி, வலியோரை அரியணையினின்று அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்துகிற நீதி, பசித்தோரை நலன்களால் நிரப்புகிற நீதி, செல்வரை வெறுங்கையராய் நிரப்புகிற நீதி இயேசுவின் வழியாக வெளிப்படும். எப்பொழுது? ஆண்டவரின் ஆவி இயேசுவை ஆட்கொள்ளுகிற பொழுது இது எல்லாம் நடந்தேறும். அதே எசையா புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். நடுநிலை பிழறாது ஏழைகளுக்கு வாழ்வளிக்கும் நீதி, தீயோரை வெஞ்சினத்தால் ஒடுக்கிவிடும் நீதி அவர் வழியாக வெளிப்படும் என்பது இறை வாக்கு. அன்புக்குரியவர்களே, நம் மீதும் அதே ஆவியானவர் பொழியப்பட்டிருக்கிறார். நம் வழியாக எது நிலை நாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது? நாம் எதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவியால் நிரப்பப்பட்ட, ஆவியால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிந்தனையோடு தான் அன்னை மரியாளையும் நாம் சிந்தித்து பார்க்க, அவரையும் சேர்த்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் மீதும் தூய ஆவியானவர் நிழலிட்டார். அன்புக்குரியவர்களை, ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உரையாடல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் சொல்லுவோம், நான் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். ஆனால் அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டது என்பதை பிறகுதான் யோசிப்போம். 2 உரையாடல்களை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஈவாள் மற்றும் கன்னிமரியாம்.
ஏவாளின் உரையாடல் தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 1 இதிலிருந்து தொடங்குகிறது. இந்த உரையாடலை தொடங்கி வைத்தது யார் என்று தெரியுமா? யார் என்று தெரியுமா? பாம்பு வடிவில் வந்த சூழ்ச்சிமிக்க சாத்தான். பாம்பு கடவுளை பற்றித்தான் பேச ஆரம்பிக்கிறது. கடவுள் உங்களை எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ண வேண்டாம் என்று சொன்னது உண்மைதான் என்று ஏவாளை பார்த்து சூழ்ச்சி மிகுந்த சாத்தான் கேட்கிறது. பின்பு ஏவாள் உடனடியாக பதில் சொல்லுகிறாள். அதற்கு மறுத்து பாம்பு ஒரு பதிலை பேசுகிறது. இறுதியாக ஏவாள் யோசித்து பார்த்துவிட்டு அந்த பழம் பார்வைக்கு இனியதாயும் சுவைப்பதற்கு இனியதாயும் இருந்ததால் அதை பறித்து உண்டாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. உரையாடலை தொடங்கியவன் சூழ்ச்சி மிகுந்த பாம்பு வடிவிலே வந்த சாத்தான். சாத்தான் உரையாடலை தொடங்கிய உடனேயே ஏவாள் பதில் பேசுகிறாள். அதற்கு மறுப்பு தெரிவித்து பாம்பு இன்னொன்றையும் சொல்லுகிறது. அதற்கு ஏவாள் அடிபணிகிறாள். அந்த கனியை, விளக்கப்பட்ட கனியை பறித்து தின்கிறாள். பிறகு யோசிக்கிறாள். உடனடியாக பாவம் விளைந்தது. இப்போது கன்னிமரியாளுடைய உரையாடலை பார்க்கிறோம். கன்னிமரியாளுடைய உரையாடல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 28 தொடங்குகிறது. இங்கு உரையாடலை தொடங்கி வைப்பது கடவுளிடமிருந்து வந்த வான தூதர், கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் கபிரியேல் தூதர். கடவுளை பற்றித்தான் தன்னுடைய உரையாடலையும் தொடங்குகிறார். அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்பதுதான் கபிரியேல் வானத்தோர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் மரியாள் பதில் பேசினாரா? இல்லை. இது எத்தகைய வாழ்த்தோ என்று மனதிற்குள்ளாகவே சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். நானும் கன்னி ஆயிற்று, இது எப்படி நிகழும்? இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? மோசேவினுடைய சட்டம் என்னை என்னவெல்லாம் செய்யும்? சிந்திக்கிறாள். உடனடியாக பதில் பேசவில்லை அன்னை மரியாள், யோசிக்கிறாள். அதற்கு பிற்பாடு கபிரியேல் தூதர் தொடர்ந்து சொல்லுகிறாள், நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய் என்று அந்த வசனம் தொடர்கிறது. பின்புதான் அன்னை மரியாள் பேசுகிறார், நான் கன்னி ஆயிற்றேன். அதற்கு பிறகும் கபிரியேல் தூதர் தனது விளக்கத்தை தருகிறார். இறுதியாகத்தான் அன்னை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவளாக ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை சிந்தித்து, இது எதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, எதற்காக கடவுளால் இந்த தூதர் என்னிடத்திலே அனுப்பப்பட்டார், நான் இதற்காக தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறேன், என் வழியாக பெறப்போகிற மகன் வழியாக இந்த மனுக்குலம் மீட்பை பெறப்போகிறது என்பதை எல்லாவற்றையும் தெளிவாக சிந்தித்து அன்னை மரியாள் பதில் சொல்லுகிறாள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். இங்குதான் ஏவாளிடமிருந்து அன்னை மரியாள் வேறுபட்டவளாக இருக்கிறார். 2 உரையாடலும் கடவுளை பற்றி தான் தொடங்குகிறது. பாம்பு வடிவில் வந்த நயவஞ்சிக சாத்தானும் கடவுளை பற்றி தான் பேசுகிறான். ஆண்டவர் கன்னிமரியாள் இடத்திலே வந்த தூதரும் ஆண்டவரை பற்றி தான் உரையாடலை தொடங்குகிறார். ஏவாள் உடனடியாக பதிலளித்தாள். அன்னை மரியாள் உடனடியாக பதிலளிக்கவில்லை. ஏவாள் உடனடியாக பதிலளித்துவிட்டு பின்பு சிந்தித்தாள். அன்னை மரியாள் பதில் அளிப்பதற்கு முன்பாகவே சிந்தித்தாள். பிறகு ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து கொண்டு தன்னை முழுமையாக சரணாகதியாக்கினாள். அன்புக்குரியவர்களே, இந்த 2 பேருடைய உரையாடலிலும் ஏவாள் எங்கு சரிக்கினாள் என்றால், பாம்பு சொன்ன உடனே உரையாடலை தொடங்குகிறாள், பிற்பாடுதான் யோசிக்கிறாள். ஆனால் அன்னை மரியாள் வாழ்த்தை பெற்ற பிறகு யோசித்துவிட்டு அதன் பின்னால் பதில் சொல்லுகிறார். ஆகவே உரையாடலை
நாம் எங்கு தொடங்குகிறோம், யாரிடம் தொடங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நோக்கம் என்ன, இதனால் நம்மிடம் வந்து பேசுகிறார்கள் என்று தெரிந்திருந்தால் ஏவாள் சறுக்குற வாய்ப்பு இல்லை. அன்னை மரியாள் எந்த பாவமும் செய்யவில்லை, புண்ணியத்தை உலகுக்கு கொண்டு வந்தாள். அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலும் பல பேர் வந்து பேசுகிறார்கள். நாம் என்ன பண்ணுறோம்? ஐயோ அழகாக பேசுகிறாங்களே, உடனடியாக நாம் பதிலளித்து விடுவோம். அவர்கள் யார், எதற்காக நம்மிடத்தில் வந்து இதையெல்லாம் பேச வேண்டும், என்ன நோக்கத்தோடு நம்மிடத்தில் பேசுகிறார்கள் என்று சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே சறுக்கல்களை நாம் சந்தித்திருக்க மாட்டோம், விழுந்திருக்க மாட்டோம். எவளை போலத்தான் மானிட குலத்தின் முதல் தாய், அவளுடைய வழிமரபிலே வந்த நாமும் பல நேரங்களிலே அவளைப் போல் சறுக்கித்தான் ஆகிவிடுகிறோம். ஆனால் புதிய அவளாகிய அன்னை மரியாள் சறுக்கவில்லை. யோசித்தால், சிந்தித்தால், இறைவனுடைய திருவுளத்தை அந்த கணத்திலே அவள் தெரிந்து கொண்டாள். தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னாள். அப்படிப்பட்டதாக நம்முடைய உரையாடல் அமைகிற பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போக மாட்டோம், யாரிடத்திலும் ஏமாந்து போக மாட்டோம், பிற்பாடு மனம் வருந்த மாட்டோம். எனவே யார் நம்மிடத்தில் பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு அன்னை மரியாள் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறாள். எனவே அவளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் எல்லாவற்றையும் கேட்டு சிந்தித்து தியானித்து அதிலே இறைவனின் நமக்கான திருவுளம் என்ன என்பதை அறிந்து, ஆண்டவரை நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாளைப் போல நம்மை சரணாகதி ஆக்குகிற பொழுது கண்டிப்பாக இதோ வரப்போகிற மெஸ்ஸியா கொடுக்கக்கூடிய அமைதியை, சமாதானத்தை, அதனுடைய விளைவான மகிழ்ச்சியை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே அனுபவிப்போம். ஆமென்.